சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகம் 12வது திருப்பதிகம் திருச்சாழல். அதில் 15வது பாடல். திருச்சிற்றம்பலம். கடகரியும் பரிமாவும் தேரும் புகன் ஏறாதே இடபம் புகந்தேறியவா எனக்கரிய இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ. இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டில் ஈழ தேசத்து பெண் ஊமை பெண்ணை கொண்டுட்டு தில்லையில் உட்கார வச்சு மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த ஊமை பெண்ணை பேச வைத்த திருப்பதிகம். இதற்கு கந்தபுராணத்தில் ஒரு ஒரு பெரிய படலமே இருக்குது. இந்த என்னன்னா, இடபமாக தாங்கினான் திருமால் சிவபெருமானை அப்படிங்கிறதுக்கு ததீசி படலம் அப்படின்னு அந்த ததீசினுடைய வரலாறில் இந்த திருமால் தான் அந்த காளை வாகனம் அறவாகனமாக சிவபெருமானை தாங்கினார் என்பதற்கு ஒரு சான்று உள்ளது. அதில் இந்த பாட்டில் கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாத அதில் கேள்வியாக கேட்குறாங்க. அந்த ஈழ தேசத்து இருக்கிறவங்க எப்படி கேள்வியாக கேட்பாங்களோ அதே மாதிரி அடிகள் அந்த ஊமை பெண்ணிடம் கேட்க அந்த ஊமை பெண் வாய் திறந்து பேசி அதற்கு சிவபெருமானுடைய அருள் தன்மையை பதிலாக உரைப்பது போல அமைந்த பாடல். அதுக்கு கேட்குறாரு, அடியே உங்கள் சிவபெருமான் மத யானை குதிரை தேரு இவற்றில் மீது ஏறாமல் இடபத்தின் மீது சிவபெருமான் ஏறியதற்கு காரணம் யாது என்று புத்தன் வினவுவது போல நம்ம சுவாமிகள் வினவுகிறார் கேள்வியாக. அதற்கு அந்த பெண் பதில் சொல்கிறார், முப்புறங்களை எரித்த காலத்தில் தேரின் அச்சு முறிய திருமால் இடபமாக உருவாய் தாங்கினான் என்று ஊமை பெண் சொன்னாள். இதுதான் இந்த பாடலுக்கு சிறிய விளக்கம். அப்போ சிவபெருமானுக்கு அன்பு செய்வதற்கு திருமால் பல இடங்களில் சிவபெருமானை பூசித்திருக்கிறார். சிவபெருமானுக்கு உண்மையாக அவர் உள்ளன்போடு வழிபாடும் செய்திருக்கிறார். திருராமேஸ்வரம், ராமனுக்கு ஈஸ்வரன் அருள் புரிந்தார் திருராமேஸ்வரம். தட்சன் பூசை பண்ணுறது தட்சாபுரம். இப்படி விஷ்ணு திருமால் நிறைய ஒவ்வொரு அவதாரங்களிலும் ஒரு இடத்துலையும் சிவபெருமானை உள்ளன்போட பூசை பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்மளுடைய சிவபெருமான். அதுதான் இந்த பாட்டில் நமக்கு மாணிக்கவாசக பெருமான் மகிழ்ச்சியாக அவர் நயமாக இதை சொல்கிறார். இந்த பாட்டில் இறைவனுக்கு உண்மையில் இடபமாக இருப்பது அறக்கடவுளே. அந்த அறம்னா தர்மம் தான் சிவபெருமானை தாங்கி அப்படி மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியோடு தாங்கிச்சான். அதுதான் அந்த காலத்தில் பணிபுரிந்த மாயோனுக்கு அது பெரிய மகிழ்ச்சி. மாயோன்னா பெருமாளுக்கு மிக்க மகிழ்ச்சி. பெருமானை நம்ம ஆஹா அறவடிவனா போய் நம்ம சிவபெருமானை தாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி மாயோனுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாதன் பொருட்டு அதனையே தன் மேற்கொண்டான். அதனால தான் அப்படி ஒரு வடிவத்தை எடுத்து சிவபெருமானை மேற்கொண்டான் தாங்கினான் என்பது விடையாக இந்த பாடலில் நமக்கு அருளுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அன்பர் பெருமக்களே, சிவபெருமான் அன்பு உள்ளத்தோடு நமக்கு அருள் புரிவார். ஏன்னா அவர் அடியார்க்கு அடியேன். நம்ம அன்பு செஞ்சோம்னா 1 மடங்கு செஞ்சோம்னா அவர் 10 மடங்கு நமக்கு அன்பு செய்வார். அப்படிப்பட்ட எளிமையான கடவுள். அவரை பணிந்து போற்றி நாளும் நாம் நல்லனவற்றை பெற்று வளமோடு வாழ்வோமாக. சிவா திருச்சிற்றம்பலம்.